உங்கள் ராசி துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிரன். சுக்கிரன்னாவே மன்மதன் தான். எல்லாரையும் பார்க்கணும், எல்லாத்தையும் பேசணும், எல்லாத்தையும் ஜாலியாக இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள், ஆசைகள், சிரிச்ச முகத்தோடு இருப்பீங்க. மண்ணும் பொண்ணாகக்கூடிய தருணம் 35 வயசுக்கு மேலே தான். ஒரு பொண்ணு அமையுதுன்னா அவ தான் மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமி வீட்டுக்கு வந்த ஒன்று தான் துலாம் ராசிக்காரனுக்கு அடுத்த ஒரு பதவி. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு அழகான நாளில் நம்ம கூட கேஜிஎஃப் கருப்பசாமி ஐயா இருக்காரு. ஐயா வணக்கம் ஐயா. சிவாயே நம்ம. இந்த ஒரு சூப்பரான நாளில் எனக்கு உங்ககிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஆசைனா ஐயா, இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் வருட பிறப்பு வரப்போகுது. இந்த வருஷம் ஓவராலாக நம்ம தமிழ் மக்களுக்கு மட்டும் இல்லாமல் உலக மக்களுக்கு எப்பேற்பட்ட நன்மைகள் நடக்க போகுது, வாழ்க்கைகள்லாம் எப்படி இருக்க போகுது? சப்போஸ் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நல்லதே நடக்கும் அப்படின்றது கிடையாது. ஒரு சில வாட்டி சறுக்கல்களும் இருக்கலாம். அந்த சறுக்கல்கள்லேருந்து ஒரு மனுஷனா எப்படி மீண்டும் மேலே எழுந்து வர்றது அப்படின்றதுக்கான வழிமுறைகள் தெளிவாக சுருக்கமாக இதுக்கான ஒரு வழிமுறைகளை நான் சொல்கிறேன். 2026 ஏப்ரல் மாதம் தமிழ் வருட பிறப்பு. இந்த வருட பிறப்புடைய முழுமையான பெயர் பராபவ வருடம். அப்போ ராசிநாதனில் ராசி கட்டத்தில் கோச்சார ரீதியாக பலமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் மேச ராசியில் சூரிய பகவான், சுக்கிர பகவான் பலமாக இருக்கார். மிதுன ராசியில் குரு பகவான் பலமாக இருக்கார். சிம்ம ராசியில் கேது பகவான் இருக்கார். கும்ப ராசியில் ராகு பகவான், சந்திர பகவான் இருக்கார். மீன ராசியில் சனீஸ்வர பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான் பலமாக இருந்து இந்த 2026 எப்படி நம்மளுக்கு மேன்மை தரக்கூடிய அளவுக்கு உண்டான கிரக கோச்சார ரீதியாக இது நடக்கவிருக்கக்கூடிய ஒரு தருணங்களும், மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் பல யோகங்களை அடையக்கூடிய ராசிகள் யாரு, அவயோகத்தை அடையக்கூடிய தன்மையுடைய ராசிகள் யாருன்னு கேட்குறத இப்போ நம்ம பார்க்கலாம். துலாம் ராசிக்கு இந்த பராபவ வருடம் 2026 எப்படியே யாருக்கு போகுது? துலாம் ராசிக்கு இந்த 2026 ஒரு யோகமான ஒரு வருஷம்தான் சொல்லலாம். ஏன்னா கடந்த 2026 5 வருஷம் கஷ்டந்தான் பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. படித்த குழந்தைங்களுக்கு ஒரு படிப்பு கூட ஏறாமல் அந்த படிப்பில் கூட பல இடையூறுகளையும் அடைஞ்சிருந்திருக்கு. இப்படி கஷ்டப்பட்ட ஒரு ஜாதகம் இந்த துலாம் ராசிக்காரங்க. துலாம் ராசிக்காரங்களுடைய குறிக்கோள் எப்படி இருக்குன்னா, தான் அரசியலில் பெரிய ஆண்கள் அரசியலில் பெரிய ஆளாகணும், ஆளுமை திறனாக வரணும், சொந்த தொழில் பண்ணணும், அரசு சம்பந்தப்பட்ட வக்கீல் தொழில் பண்ணணும், காவல்துறையில் ஒரு உயர் அதிகாரியாக வரணும், இல்லை சொந்த தொழில் பண்ணாலும் ஒரு ஷோரூம்பு, ஒரு ஜுவல்லரி மார்ட்ஸு, இல்லை ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸு, இல்லை ஒரு சாஃப்ட்வேர் லைனில் உட்கார்ந்த இடத்துலேருந்து வேலை பார்க்க, ஏசி காற்று கீழே உட்கார்ந்து வேலை பார்க்கக்கூடிய தருணம் உடையவங்களும், விற்காத பொருளை விற்கக்கூடிய இந்த ஸ்டோர்ஸு, சரவணா ஸ்டோரு, ஜெயச்சந்திரனில் முகவர்களை வேலை பார்க்காங்கள்ல, அந்த மாதிரி தருணம் உடையவங்களும் இந்த துலாம் ராசிக்காரர்களாக நிறைய பேர் இருப்பாங்க. ஏன் இந்த துலாம் ராசியில் ஆண்கள் மிக முக்கியமாக தல்லாப நிலையிலேயே இருக்காங்க. முக்கியமாக அவங்கள பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, தம்பி அவன் பார்வையே சரியில்லைப்பா, பெண்களை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான்ப்பா அப்படின்ற மாதிரி. அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. ஏன்னா உங்கள் ராசி துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிரன். சுக்கிரன்னாவே மன்மதன் தான். சிம்பு மாதிரி தான். எல்லாரையும் பார்க்கணும், எல்லாத்தையும் பேசணும், எல்லாத்தையும் ஜாலியாக இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள், ஆசைகள், சிரிச்ச முகத்தோடு இருப்பீங்க. எல்லாத்தையுமே கலந்துரையாடுவாங்க. இப்படி ஒரு தன்மை உடையவங்களும் நீங்கள் தான். நல்ல ட்ரெஸ்ஸு, ஹைஜீனிக்கான ஃபுட்டு, உடம்பில் பலம் சேர்க்கக்கூடிய பாதாம் பிஸ்தாம் சாப்பிட்டா எதுக்குன்னு புரிஞ்சுக்குவீங்க. ஐயா நார்மலாகவே அப்படிதான் இருக்காங்க. இன்னும் பாதாம் பிஸ்தா சொல்கிறேன். அந்த வீரியத்தன்மைக்காக இந்த மாதிரியான ஒரு ஹைஜீனிக் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு உடம்பை கட்டுக்கோப்பாக வச்சுட்டு அடுத்தவங்க நம்மளை கவர் ஆகணும்னு சொல்கிறதுக்காக கண்ணாடி முன்னாடி அடிக்கடி தலைவாரக்கூடிய தன்மை உடையவங்க துலாம் ராசிக்காரங்க. ஆனால் துலாம் ராசிக்கார பெண்கள் தாங்க பாவம். லா படிச்சிருந்தாங்கன்னா அவங்க ஜட்ஜு. ஆனால் கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு படிக்கணும், இல்லறத்தை விட்டு வெளியே வரணும், கணவன் இருந்தால் கூட கருத்து வேறுபாடில் பிரிஞ்சு இருக்கணும். அந்த விரக்தி அப்போ தான் அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க. பல பேர் துலாம் ராசிக்கார பெண்கள் கணவன் மனைவி பிரிஞ்சு தான் இருப்பாங்க. கஷ்டப்பட்டு வேலை பார்க்கக்கூடிய தருணம் தான் இருப்பாங்க. ஏன்னா இது ஆண் ராசி.
அடிபணிகிறது தன்னுடைய தாய் தகப்பனுக்குத்தான். எந்த தாய் தகப்பன்? துலாம் ராசிக்கார பெண்களுடைய அப்பா அம்மாவுக்கு தான் மதிப்பாங்க. கணவருடைய அப்பா அம்மாக்கெல்லாம் மதிக்க மாட்டாங்க. ஃபுட்பால் தான். அப்படிதான். அப்படி இருக்கும்போது அந்த தன்மையில பிரிஞ்சு போயிடுவாங்க. 100க்கு 70% துலாம் ராசிக்கார பெண்களுக்கும் இல்லற வாழ்க்கைக்கும் சரி வராது. இப்போ இந்த துலாம் ராசியில இருக்க ஆண்கள் பெண்களுக்கு பண வரவு எப்படி ஐயா இருக்கும்? மண்ணும் பொன்னாவக்கூடிய தருணம் 35 வயசுக்கு மேலே தான். துலாம் ராசிக்காரங்களை யாருமே கெட்டிக்க மாட்டாங்க ஆண்களை. பயம். உன் ஜாதகத்தில் ஒரு தோஷம் இருக்குது, நீ புலி சிங்கம் குடும்பத்தோட நல்லா வாழ மாட்டேன்னு சொல்லி ஒரு தோஷத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால கால தாமதமாக தான் திருமணம் நடக்கும். 2 தாரத்துக்கு ஒரு தோஷம் உடையவங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள். இதனாலேயே அதுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு பயப்படுவாங்க. ஆனால் ஒரு பொண்ணு அமைதுன்னா அவ தான் மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமி வீட்டுக்கு வந்த ஒன்று தான் துலாம் ராசிக்காரனுக்கு அடுத்த ஒரு பதவி, ஒரு ஆஃபீஸில் ஒரு உயர்ந்த பதவி, தான் வேலையில் ஒரு உயர்ந்த பதவி, இந்த மாதிரிலாம் அமையறதுக்கான வாய்ப்பு துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்குது. இருந்தாலும் 2026க்கு முன்ன 5 வருஷம் நீ கஷ்டந்தான் படணும். இந்த சனி பெயர்ச்சியும் ருண ரோக சத்ருஸ்தானம். துலாம் ராசிக்காரர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எதிரி உங்கள் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பான். அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த எதிரி வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஒரு சூட்சம வழிமுறைகள் இருக்குது. நீயா போய் எந்த சண்டையும் இழுத்துக்கிட்டு இருக்காது. உனக்கு தொந்தரவு பண்ணாங்கன்னா அதுக்குன்னு உண்டான வழிமுறைகளை வல்லக்கோட்டை முருகன் கோவிலில் போயிட்டு மேற்படி சொன்ன அந்த சேவலை வாங்கி வீட்டில் வச்சுட்டு ஒரு 5 வாரம் அந்த கோயிலுக்கு போயிட்டு 5ஆவது வாரம் அந்த கோயிலை போய் நேமிச்சு விட்டுரு. எதிரியே உனக்கு இல்லாமடும். அப்படி ஒரு தருணம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. துலாம் ராசிக்காரங்களுக்கும் யோகமான வருஷம்தான் இந்த வருஷம். இந்த 2026 பராபவ வருடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பராபவ வருடம் மக்களுக்கு எப்பேற்பட்ட நன்மைகளை தரப்போகுது, கொஞ்சம் எப்படி வாட்டி வதக்க போகுது, அப்படி இருக்கும் சூழ்நிலையில் மக்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செஞ்சு அவங்க வாழ்க்கையில் மறுபடியும் மேம்படலாம்? இந்த பராபவ வருடம் கேட்டு ஒரு 20 முறை நம்ம உச்சரித்தா பாவ வருடம் கேட்கக்கூடிய தன்மை தான் வரும். அப்போ மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் ஒரு ராசிக்காரர்களும் இந்த வருஷம் இடையூறுல அடையணும் கேட்கறது விதியும் கூட. எப்படி இடையூறுல அடைவோம்னா, ஒரு உதாரணத்துக்கு காலத்தின் இறுதியில் இந்த வருடத்துக்கு ஆரம்பத்திலேயே கேஸ் தட்டுப்பாடு வந்துச்சு. உலக நாடுகளில் வரக்கூடிய பிரச்சனைகளில் கேஸ் தட்டுப்பாடு. அதிலிருந்து நம்மளை சமாளிச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அதே போல் விரயங்கள் நிறைய ஆகும். பண விரயங்கள் ஆகும், பொருளாதாரம் பொருள் விரயமாகும், நோய்க்கு விரயமாகும், படிப்பு செலவுக்கு விரயமாகும், இன்னும் பல விரயங்களை தான் நிறையா கொடுக்கும். ஆடம்பர வாழ்க்கை வாழணுங்கிற ஆசைகளோடு இருந்தீங்கன்னா இந்த வருஷம் ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு சிக்கனத்தோட வாழ பார்க்கணும். ஒரு குடும்பத்தில் ஒரு முறை தான் ஸ்டவ் பற்ற வச்சோமா எல்லாரும் ஒன்றா இருந்து அந்த சமையலை சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. ஒருத்தருக்கும் கேஸ் நம்ம ஆன் பண்ணும் போது அதோடைய செலவுகள் அதிகமாகுது. அந்த மாதிரி செலவுகளை குறைச்சி இன்பமாக வாழ்ந்து வந்தோன்னா இந்த 2026 சிக்கனம் வீட்டை காக்கும், சேமிப்பு நாட்டை காக்கும். மனுஷன் 2026க்கு 25க்கு முன்னிலிருந்து பல இடையூறுகள், கடன், நோய், வறுமை, பயம், ஒரு காதல் பண்ணால் கூட சக்ஸஸ் ஆகாமல், கல்யாணங்கள் கூட காலதாமதமாக நடந்து, கல்யாணம் ஆகி 5 வருஷம் 10 வருஷம் குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு இப்படி வாழ்க்கையில் ஏக்கத்தோடையே வாழ்ந்த உங்களுக்கு ஒரு சின்ன வழிமுறையை இந்த முறை சொல்கிறேன். நாட்டுக்காகவும் வேண்டிக்கிங்க, தன்னுடைய வீட்டுக்காகவும் வேண்டிக்கணும். அப்போ தான் பலிக்கும். தனக்காக வேண்டிங்கன்னா அது பலிக்காது. மக்கள் நல்லா இருக்கணும், மக்களும் நல்லா இருக்கணும் வேண்டி ஒரு ஜாதகரும் சென்னைக்கு அருகில் தாம்பரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய வல்லக்கோட்டை முருகன் கோவில்னு ஒரு கோவில் இருக்கு. அந்த கோயிலுக்கு ஒரு 5 வாரம், அதாவது வெள்ளி சனி இந்த 2 நாளில் ஒரு 5 வாரம் வரேன்னு முதல்ல வேண்டிக்கிங்க. வாரம் போகிறதுக்கு முன்ன ஒரு கூவுற சேவல் வாங்கி உங்கள் வீட்டு வாசலில் கட்டி போட்டு அதுக்கு தீனி போடுங்க. 5ஆவது வாரம் அந்த சேவலை அது கொண்டுட்டு போயிட்டு கோயில் அதிகாரிகள் கிட்ட இல்லை அந்த கோயில் குருக்கள் கிட்ட இந்த சேவலை நான் கோயிலுக்கு நியமிச்சு விடுறேன்
அப்படின்னு ஒரு பரிகாரத்தை பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தக்க வழிமுறைகள் அவங்க சொல்லுவாங்க. இந்த ஒரு பரிகாரம் பண்ணீங்கன்னா நலிஞ்ச நோய் குணமாகும். கடல்ல மீன் இருக்கிறவங்களுக்கு, மான் இருக்கிறவங்களுக்கு பல கடல்ல அடைக்கிறதுக்கு வழிகள் பிறக்கும். வந்தவரை வாழ வைக்கக்கூடியவர் வல்லக்கோட்டை முருகன் கோவில். அங்கே இருக்கிற தீர்த்தம் ஆடிட்டு முறையாக வழிமுறை பண்ணீங்கன்னா உங்கள் ஆசை, உங்கள் தேவை என்ன, ஆஸ் பர் ஜாதகருடைய ஒருத்தருடைய ஆசையும், டீனேஜில் இருக்க வேண்டிய குழந்தைங்கள்லேருந்து 55, 60, 80 வயசு ஆள்கள் வரைக்கும் இருக்க வேண்டிய குறைகளை எம்பெருமான் தீர்த்து வைப்பார். சிவபெருமானுக்கு 3540 சிவன் கோவில்கள் இருக்குது. முருகன் கோயிலுக்கு முருகனுக்கு 1500 சில்லற முருகன் கோவில் இருக்குது. அவ்வளோ கோயில் இருந்தாலும் வல்லக்கோட்டை முருகன் கோயில் ஒரு கோயிலுக்குன்னு ஒரு தனி சக்தியும் இருக்குது. இந்த சின்ன வழிமுறையை பண்ணி இந்த 2026 நாடும் நல்லா இருக்கணும், நாமமும் நல்லா இருக்கணும், தான் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிட்டு ஒருத்தரங்களும் வேண்ட நாட்டு மக்களுக்கும் எந்த குறையும் வராது, உங்கள் வீட்டு மக்களுக்கும் எந்த குறையும் வராமல் சிக்கனத்தோடு இருந்து வாழ்ந்து வந்தீங்கன்னா இந்த 2026 ஈஸியாக பீட் பண்ணிடலாம். ஆடம்பரம் இல்லாமல் அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தீங்கன்னாவே இந்த வருஷம் உங்களுக்கு பொன்னான வருஷமாக அமையும். இந்த சின்ன பரிகாரத்தை நீங்கள் பண்ணுங்க, ஒருத்தரும் சக்ஸஸ் அடைவீங்க. எங்கேயாவது உட்கார்ந்துருப்பேன், 1 கிலோ ட்ரை குலோப் ஜான் மட்டும் வாங்கி கொடுங்க. சிவாய நம்ம. இந்த 12 ராசிகளுக்கான பலன்கள் என்னன்றதை பார்த்தோம், அதுக்கான பரிகாரங்களை பார்த்தோம். இந்த 2026 எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக, ஐயா சொன்ன மாதிரி இந்த ட்ரை குலாப் ஜாமுன் சாப்பிடும் போது மனசு மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி திருப்தியாக இருக்கும் ஐயா. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை எல்லாரும் வாழணும். என்னோட ஆசையாகவும் இருக்குது, உங்களோட ஆசையாகவும் இருக்குது. இதுக்கப்புறம் எல்லாரோட ஆசையாகவும் அது இருக்குன்றதை நான் நம்புகிறேன், நடக்கணும்னு ஆசைப்பட்றேன். வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் ஐயா. சிவாய நம்ம.